மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்பின் ஒப்பந்த அறிவிப்பால் அதிர்ந்து போன இஸ்ரேல். டொனால்ட் ட்ரம்ப் தம்மை ஏமாற்றியதாக இஸ்ரேல் பெரும் விசனம். தான் பிரதமராக இருக்கும் வரை ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அனுமதிக்க மாட்டேன் என சூளுரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற பல்வேறு செய்திகளோட யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்னவோ அவர்களாக இருக்கட்டும், யுத்தத்தை முடிக்கிறது நாம இருக்கணும் என்ற வாசகத்தோடு ஈரானுடைய வெற்றி விழா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையான ஒப்பந்தம் 85% எட்டியுள்ளதாகவும் இன்றோ அல்லது நாளையோ இதுக்கான கைச்சாத்துக்கள் இடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரி ஒருவர் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அமெரிக்கா முன்வைத்த 11 அம்ச கோரிக்கை, ஈரான் முன்வைத்த 14 அம்ச கோரிக்கை, இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அச்சு அசலாக எதுவுமே வெளிவராத சூழ்நிலையில இப்படியான விஷயங்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தான் இப்போது பேசப்படுது. அந்த ஒரு விஷயம் மிக மிக ரகசியமாகவே பேணி பாதுகாக்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒப்பந்த அறிவிப்பை வெளியிட்டதுனால ஒட்டுமொத்த இஸ்ரேலும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்திலும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலும் இருப்பதான செய்திகள் தான் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய அமைச்சர்கள் மற்றும் அவருடைய அரசு அதிகாரிகள் இராணுவ துறையினர் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட யுத்தத்தை எப்படி நகர்த்தலாம், எப்படியான தாக்குதல்களை முன்னெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில தான் அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடனான ஒரு அற்புதமான உடன்படிக்கைக்கு போயிட்டோம், இதுக்கு பிறகு யுத்தம் என்பது கிடையாது, எனவே பாரிய அளவிலான யுத்தத்தை அமெரிக்கா தவிர்த்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிச்ச உடனே கூட்டத்தில் இருந்த பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட குழுவினர் ரொம்ப அதிர்ந்து போனதாகவும் ரொம்ப ஆத்திரத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இது குறித்து இஸ்ரேலுடைய இராணுவ உயர் அதிகாரி ஒருத்தர் எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மொத்தமாக எம்மை ஏமாற்றி விட்டாரு, இந்த ஒப்பந்தம் மிக மிக மோசமான ஒரு ஒப்பந்தம், நாங்க எத்தனையோ விடயங்களை விவாதிக்கிறோம், அந்த எந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு ஒப்பந்தத்துல கிடையவே கிடையாது, இது பேரழிவை உண்டு பண்ணுகின்ற ஒரு ஒப்பந்தம், இது தோல்வியில் முடியும் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகையான எடியோட் அஹரோனோத் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகைக்கு செவ்வியாக வழங்கியிருந்தாரு. இவருடைய ஒட்டுமொத்த விமர்சனத்தை பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் இவங்களை ஏமாத்தியதை தான் சொல்றாரு. உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் ஏமாத்தல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரேல் தான் டொனால்ட் ட்ரம்பை ஏமாத்திருக்கிறாங்க. முதல் தாக்குதல்ல ஆட்சி மாற்றம் உண்டாகிரும், அனைத்தையும் அள்ளி கொண்டு வாங்க, யுத்தத்தை முடிச்சிடலாம், ஓரிரு நாட்கள் இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உளவு தகவல் கொடுத்ததுக்கு இணங்க தான் அந்த பேச்சை கேட்டு அந்த அறிக்கையினால ஏமாற்றப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த யுத்தத்துக்கு அழிவாங்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இஸ்ரேலுடைய மற்றொரு இராணுவ உயர் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபனானுக்கு எதிரான யுத்தம் அதன் வளமை போன்று அந்த யுத்தம் தொடரும், இஸ்ரேல் கையகப்படுத்திய அந்த பிரதேசங்கள்ல சுதந்திரமாக இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உலக மக்களுடைய வேண்டுதலே ஒரு சமாதானம் மலரணும், ஒரு அமைதி நிலவணும் அப்படின்றதுதான். சமாதானம் வந்ததுக்கு பிற்பாடும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனோநிலையில தான் இஸ்ரேலுடைய பிரதமர் உட்பட அவருடைய இராணுவ அதிகாரிகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. லெபனானுக்கு எதிரான யுத்தம் நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் அமெரிக்கா கொண்டு வந்திருக்க இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம். 60 நாள் யுத்த நிறுத்தம், அது லெபனானையும் சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை தான் ஈரான் முன்வைச்சாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ராணுவம் லெபனான் மீது தாக்குதலை தொடரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய ஒப்பந்த அறிவிப்பை அடுத்து பெஞ்சமின் நெதன்யாகு 2 அறிக்கைகளை அதிரடியாக வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கைகளை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் பிரதமராக இருக்கும் வரைக்கும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அனுமதிக்க மாட்டேன், அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யுத்த வெற்றியை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிடலாம், தேர்தலில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு இந்த யுத்தத்தை மேற்கொண்ட பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அது நடக்காத சூழ்நிலையில் தான் இப்போது நான் பிரதமராக இருந்தால் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறது. தொடர்ந்து என்ன பிரதமராக ஆக்கிருங்க, பிரதமர் பதவியில் என்ன வச்சிருங்க, நிச்சயமாக ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன், யூத அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற ஈரானுடைய அனைத்து நடவடிக்கைகளை முடக்குவேன் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்த அறிவிப்பை விட்டதுக்கு பிற்பாடு உடனடியாக தொலைபேசியில பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு, ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு, ஆசுவாசப்படுத்தியிருக்கிறாரு. உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாகு 4 அம்ச கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாரு. அதுல முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியேற்றணும், செறிவூட்டல் கட்டமைப்பை அழிக்கணும், ஏவுகணை திட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும், பிராந்தியத்தில் இருக்கின்ற ஆயுத குழுக்களுக்கு நிதி வழங்குவதையும் ஆதரவு வழங்குவதையும் ஈரான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பழைய புராணத்தை பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே போனையும் துண்டிச்சிருக்கிறாரு. இஸ்ரேலுடைய மன ஆதங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிமைப்படுத்திட்டாங்க, யுத்தத்துக்கு நாங்க கூப்பிட்டோம், இப்ப யுத்தம் முடியாத சூழ்நிலையில ஏதோ ஒரு சமாதானம் பேச்சுவார்த்தை உடன்படிக்கை அப்படின்னு போய் எங்களை
கைகளை விட்டாங்களே அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தில் இப்போது இஸ்ரேல் இருக்குது. ஈரான் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, இஸ்ரேலை முன்னிறுத்தி அதன் நலனுக்காக நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அப்படியான பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரப்போவதில்லை என்ற மிரட்டலை விட்டுருந்தாங்க. அதனால இவங்களையும் இவங்க சார்ந்த நலன்களையும் இந்த பேச்சுவார்த்தைகளை கொண்டு வந்தா இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வர முடியாது. உள்ள வந்தா பேச்சுவார்த்தையை குழப்பி விட்டு மீண்டும் யுத்தத்துக்கு கொண்டு போயிருவாங்க. மீண்டும் அமெரிக்கா அடிவாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதனால நீங்க அப்படியே இருந்துக்கலுங்க, பேச்சுவார்த்தையை நாங்க பார்த்துக்கொள்றோம், உள்ள வந்தா குழப்பி விட்டுருவீங்க அப்படின்றதுனால தற்காலிகமாக கொஞ்சம் கலட்டி விட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா. அதனாலதான் இப்போது ஏமாற்றப்பட்டதாகவும் கைவிடப்பட்டதாகவும் நம்பிக்கை துரோகம் அமெரிக்கா செஞ்சுட்டு அப்படின்னு புலம்புகின்ற அழுகின்ற ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தையை குழப்பி எப்படியாவது ஒரு யுத்தத்துக்கு போயிடலாம் என்ற ஒரு முனைப்போடு தான் இப்போது இஸ்ரேல் இருக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கு. லெபனான்லையும் 60 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அமெரிக்கா கொண்டு வந்த உடன்படிக்கையில இருக்குது. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரடியாக இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து இப்போது வந்து லெபனான்ல 3 மாவட்டங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் மற்றும் நகரங்கள்ல வசிக்கின்ற மக்களை உடனடியாக வெளியேறும்படி அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சாங்க. வெளியேறாவிட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வான்வழி தரைவழி தாக்குதலை மேற்கொள்வாங்க. இப்படியான சூழல்ல அமெரிக்கா என்ன வகையான முடிவெடுக்கும் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நிச்சயமாக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு மிரட்டல் விட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அப்படி பேச்சுவார்த்தை விலகி கொண்டால் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற இரண்டு சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை அடக்கி வைப்பது, இல்லையா பேச்சுவார்த்தைக்கு இணங்கும் வகையில வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது. இதுல எதை அமெரிக்கா செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இஸ்ரேலை அடக்கி வைக்கின்ற காரியத்தை தான் பண்ணும். காரணம் என்னன்னா, ஈரான் மீதான தாக்குதலை மேற்கொள்வதற்கான வலிமையும் அதற்கான தயாரும் இப்போதைய அமெரிக்காவிடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதுக்கடையில வந்து அமெரிக்கா ஹோர்முஸ் ஜலசந்தியில ரொம்ப அக்கறையோட இருப்பதாக கருதித்தான் இப்போது வந்து ஈரானுடைய பல ட்ரோன்களை ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய வான்பரப்புல வந்து சுட்டு வீழ்த்தியதாக இப்போது அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. அந்த அறிவிப்புல அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி கடற்போக்குவரத்துக்காகவும் வர்த்தக நடவடிக்கையாகவும் திறக்கப்பட்டிருக்கு. ஈரானிடமிருந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தான் குறித்த ட்ரோன்களை தட்டு வீழ்த்தியதாகவும் சுட்டு வீழ்த்தியதாகவும் இப்போது அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அந்த அறிவிப்புல அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தி கடற்போக்குவரத்துக்காகவும் வர்த்தக நடவடிக்கையாகவும் திறக்கப்பட்டிருக்கு. ஈரானிடமிருந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தான் குறித்த ட்ரோன்களை தட்டு வீழ்த்தியதாகவும் சுட்டு வீழ்த்தியதாகவும் இப்போது அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. இது குறித்து ஈரான் தரப்புல எந்த ஒரு செய்தியும் வெளிவராத சூழ்நிலையில தான் அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பும் இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருக்கு. இப்போது வந்து ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டதான செய்திகள் தான் ஆரோக்கியமான விடயமா பார்க்கப்படுகின்ற இந்த சூழல்ல எதற்காக அமெரிக்கா இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. தற்போது ஈரான் 12 நாள் யுத்த ஓராண்டு நிறைவையொட்டி மிகப்பெரிய ஒரு விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க. 12 நாள் யுத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற ஆண்டு வந்து ஜூன் மாதம் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதிரடியாக ஈரானுடைய அணு ஆயுத உலைகள் மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டு அனைத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு போனாங்க இல்லையா. அந்த 12 நாள் யுத்தம் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு தான் இப்போது இந்த விழாவை பாரிய அளவுல மிகப்பெரும் கொண்டாட்டமாக ஈரானிய அரசு கொண்டாடி இருக்குது. இதுல வந்து பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஈரானுடைய அரச ஊடக பேச்சாளர் ஃபாத்திமா முஹாஜிரானி பேசுகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்னவோ அவங்க தான், அதை முடிக்கிறது நாமத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய வாசகத்தை சொல்லித்தான் அவருடைய பேச்சை ஆரம்பிச்சிருந்தாங்க. உண்மையிலே இந்த யுத்தத்தை வந்து ஆரம்பிச்சது அமெரிக்காவும் இஸ்ரேலுமாக இருந்தாலும் நிறைவுக்கு கொண்டு வந்தது ஈரான் தான் அப்படின்ற ஒரு கருத்துப்படத்தான் இந்த ஒரு விஷயம் பேசப்படுது. உண்மையிலே யுத்தமாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய கரங்கள் ஓங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. அவ்வளவு வலிமை மிக்க அமெரிக்கா இஸ்ரேல் அதிநவீன ஆயுதங்களோட வந்து இத்தனை நாட்கள் போராடியும் ஈரானை அடிபணியை செய்ய முடியாமல் போனது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடைய பொறுமையை அளவு கடந்து சோதித்த பெருமையும், அதுபோக இஸ்ரேலுடைய எந்த நலனும் உள்வாங்காத ஒரு பேச்சுவார்த்தைக்கு இப்போது ஈரான் போயிருப்பது, இவை அனைத்திலுமே ஈரானுடைய பங்கும் அதனுடைய ராஜதந்திர காய் நகர்த்தல்களும் வந்து பாரிய அளவில் இருந்திருக்குது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். அனைத்து நாடுகளையும் அடக்கி வைக்கின்ற அமெரிக்காவை இப்போது யுத்தமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் அடிபணியை செய்தது என்பதுதான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் வந்து இப்போது வந்து ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இவர்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டால் அடுத்த கட்டம் வந்து ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா ஹாமினி அவங்க பரிசீலனை செய்துவிட்டு அதில் கைச்சாத்திட்டதுக்கு பிற்பாடுதான் இறுதியாக வந்து இது ஒப்பந்தமாக மாறி கைச்சாத்திடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது ஈரான் அறிவிச்சிருக்குது. அந்த வகையில வந்து இன்றைய தினம் அல்லது நாளைய தினம்
இந்த ஒரு ஒப்பந்தத்துல இறுதி கைச்சாத்து இடப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நேரடியாக ஒரே மேசையில் உட்கார்ந்து கைச்சாத்திடப்பட மாட்டாது. அது ஆன்லைன்ல தான் இந்த ஒரு கைச்சாத்து இடப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகணும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.